ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ தான். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருமே கேட்டுருக்கீங்க, ஒரு பிங்க்கில் வந்து வைப்பாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அதை பிங்க்கில் தான் வந்து அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். எந்த டைப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இல்லாமல் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் இல்லாமல் வந்து எப்படி வேர் பண்ணலாம் அந்த டைப் ஆஃப் தான் வந்து இன்றைக்கி வந்து சாரீ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க எப்படி வந்து வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேட்ட மாதிரி அதே ஒரு பிங்க்கில் தான் வந்து நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இந்த பிங்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதில் ஒரு ஹார்ட் டைப் ஆஃப் வந்து நல்ல ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அண்ட் வேர் பண்ணோடனே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நான் வேர் பண்ணலை. இது ப்ளவுஸும் கிடையாது, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் கிடையாது. சரிங்களா? ப்ளவுஸ் இது கிடையாது, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் இந்த மாதிரி கிடையாது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பேக் ஃபுல்லாமே கவர் ஆகிடும். பேக் ஃபுல்லாமே கவர் ஆகிடும். ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம மாடலாக வந்து இந்த மாதிரி தான் நம்ம வேர் பண்ணுறாங்க. அப்போ பேக் ஃபுல்லாமே கவர் ஆகி நல்ல ஒரு இந்த இருக்கும் சிஃபாக தான் இருக்குது. எனக்கு வந்து இதில் வந்து இன்னும் நீங்கள் இழுத்து இது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நெக்கு கொஞ்சம் வந்து கேப் இருந்தால் அழகாக இருக்கும். அந்த சாரீ வந்து வேர் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் அழகாக தெரியும். அதனால தான் வந்து நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது போதும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நல்லா எடுத்து பின்னாடி இதில் இழுத்து இது பண்ணி இங்கே பெயிண்ட் பண்ணலாம். அப்போ இன்னும் டிஃபாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஆனால் எனக்கு நெக் டிசைன் வேணும், எனக்கு நெக்கோட இந்த இது வேணும் அப்படின்ற கேப் வேணுன்றதுனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. நீங்கள் பண்ணணுன்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். அண்ட் வேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, கம்ஃபர்டபுள் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கேயாவது லூஸாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னா நல்லா ஃபிட் பண்ணி நல்லா இழுத்து பின் பண்ணணும். சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இன்னமும் அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாரீங்க வந்து வேர் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா மிரர் சாரி மாதிரி தான். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து இதாக தெரியாது. ப்ளவுஸை வந்து இந்த ப்ளவுஸு இந்த சாரி இந்த ஸ்கர்ட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இதாக தெரியாது. அதனால் வந்து நான் இந்த ஸ்கர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேபி நான் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம மேட்சிங்காக வேணால் வேறு பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ரொட்டன் வந்து வைக்கிறேன். ரொட்டன் வந்து சொருகிட்டு அதுக்கப்புறமா இந்த கேப் இந்த இதுக்கும் நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த கலர் இந்த பிங்க் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மிரர் நல்ல ஒரு அழகாக தான் தெரியும். இதில் வந்து அந்தளவுக்கு வந்து இதாக தெரியலை. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஹாஃபில் தான் வந்து வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முந்தி இது வந்து இந்த அளவு மட்டும் நான் விட்டுருக்கேன். சின்னதாக விட்டோம் அப்படிங்கும்போது இன்னும் அழகாக அட்ராக்டிவாக வந்து நமக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து ப்ளேட் எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக ஃபுல்லாகவே வந்து இந்த ஹார்ட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்து ஒரு ஸ்கர்ட் டைப் ஆஃபில் வந்து நமக்கு இன்னும் அழகாக தெரியும். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃப்ராக் இந்த மாதிரி நம்ம வந்து
தச்சு வேர் பண்ணும்போது இந்த சாரியோட லுக் வந்து சூப்பராக அழகாக தெரியும். இந்த பிங்க் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக வந்து தெரியும், நல்ல பளிச்சுன்னு. அதனால் வந்து லைட்டிங்க்கு வந்து நமக்கு வந்து இதாக தெரியும். ப்ளீட் வந்து நான் இந்த மாதிரி எடுக்கிறேன், அதே இதில் தான் உங்களுக்கு வரும். ஒரு டைட்னஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக நான் அப்படி கையில் ப்ளீட் எடுத்தேன். அந்த ஒன்று போல் அந்த ப்ளீட் எடுத்த மாதிரியே வந்து விழுந்திருக்கு, அழகாக நீட்டாக. அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. அண்ட் வேர் பண்ணுறதுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சொல்லலாம். இப்போ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் வந்து ப்ளீட் எடுத்தேன். நார்மலாக வந்து அப்படி ஒன்று போல் எடுத்தேன். கரெக்டாக அந்த ஒன்று போல் அவங்களுக்கு எல்லா இதுலேயுமே இருக்கும், தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமேவும் கரெக்டாக அந்த அந்த கீழே விட அந்த அடுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதாக தெரியுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து சூப்பராக ஒரு லுக்னஸ் வந்து நல்லா இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸஸை வந்து நம்ம எப்பயும் போல் பின்னாடி வந்து சொல்லிக்குவோம். சொல்லிக்கிட்டு நான் விட்டுட்டேன். அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எந்த ஒரு இதாக அழகாக எப்படி இருக்குது, நடுவில் மட்டும் ப்ளீட் இருந்தது எடுக்கிறது போல் அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த நல்லா வந்து இதை நல்லா சுருட்டிக்கோங்க. அண்ட் சாரியை வந்து நல்லா வந்து சுருட்டிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இருந்தால் போதும். இங்கே வந்து சுருட்டிட்டு இந்த இதில் தனியாக நான் சேஃப்டி பின் வச்சு அதுக்கப்புறமா இந்த ஜாக்கெட் இதில் வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பார்ட்டி டான்சர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பார்ட்டி இது அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லா அழகாக நீட்டாக அழகாக இருக்கும், ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். அண்ட் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலையே இந்த சாரீ இந்த இதுக்கு அந்த டைமில் கொடுத்தாங்களே அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் வேறு பண்ணிக்கலாம், சரிங்களா? சூப்பராக இருக்கும். ஓவராலாக வந்து சூப்பரு. அது வந்து ரொம்ப ஈஸியான இது வந்து ரோல் வந்து தெரியாது. அப்படி உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல பின் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரோலிங் வந்து இது ஆகாது. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஜஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு நடுவில் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அண்ட் ஓவரால் சூப்பராக இருக்கும். அண்டு சூப்பராக அழகாக நீட்டாக ஒரு மாடல்ஸு அப்புறம் டான்ஸிங் இது இந்த மாதிரி பார்ட்டி இது இந்த மாதிரிலாம் நமக்கு செம்மையாக லுக்காக இருக்கும். ஓரளவு வந்து நமக்கு வந்து இதாகவே ஆகாது, அந்தளவுக்கு இதாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ டூ, பாய்.